கூத்துப்பட்டுறையில் அதன் பின்னர் சேர்ந்து கணக்காளராக வேலை பார்த்திருக்கிறார். அங்கு நடிகர்களை அருகில் இருந்து பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும், இவர் பெண் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். கலைஞர் தொலைக்காட்சியின் நாளைய இயக்குனர் நிகழ்ச்சிக்காக பல குறும்படங்களில் நடித்திருக்கிறார். பீட்சா பட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுடன் இணைந்து பல குறும்படங்களில் நடித்திருக்கிறார். சிறந்த நடிகருக்கான விருதை நார்வே குறும்பட தமிழ் திரைப்பட விழாவில் இவர் பெற்றிருக்கிறார். இயக்குனர் செல்வராகவன் புதுப்பேட்டை படத்திற்காக ஆடிஷன் வைத்த போது அதில் கலந்து கொண்டு தனுஷுக்கு நண்பனாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார். அதை தொடர்ந்து தமிழ், கன்னடம் இருமொழி படமான அகண்ட என்பதின் தமிழ் பதிப்பில் முன்னணி கதை மாந்தராக அவர் நடித்தார். கன்னட பதிப்பில் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்தார். இந்த படம் திரைக்கு வரவில்லை. பின்பு பிரபு சாலமனின் லீ திரைப்படத்திலும், சுசீந்திரனின் வெண்ணிலா கபடி குழு, நான் மகான் அல்ல என்ற திரைப்படங்களிலும் சிறு வேடங்களில் இவர் வாய்ப்பு பெற்று நடித்தார்.